வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழ் தெய்வமாக விளங்கக்கூடிய அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த முத்தைத்தரு திருப்புகழ் முருகப்பெருமானுக்கு விண்ணப்பம் செய்யப்பட்டது. 15ஆம் நூற்றாண்டிலே திருவண்ணாமலையிலே அவதரித்த அருணகிரிநாத சுவாமிகள் வாழ்ந்தது வேண்டாம் வாழ்ந்தது போதும் என்று திருவண்ணாமலையினுடைய கோபுர குடவரையின் மீது ஏறி கீழே விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணிய போது அவரையும் அறியாது அவருக்கும் தெரியாது முருகா என்கின்ற நாமத்தை சொல்லி அவர் கீழே விழ முருகப்பெருமான் அவரை பூச்செண்டு தாங்குவது போல தாங்கினார். அருணகிரி, இறைவன் தந்தை இப்பிறப்பை தற்கொலை செய்து கொள்வது பாவம். தற்கொலை செய்து கொண்டானுக்கு மறுபடி மானிட பிறப்பென்பது வராது, பேயாயிருந்து அலையனும்னர். சுவாமி, நான் ரொம்ப பாவம் செய்தவன், எனக்கு மாழ்வதை தவிர வேறு வழி இல்லையேனார். அதோ இருக்கிற மூர்த்தி உன்னை காப்பாற்றும் என்று செங்கரத்தை சென்னியிலே வைத்து அருட்கண்ணாலே பார்த்து சும்மா இரு சொல்லற என்று உபதேச மந்திரத்தை மொழிந்தருளினார். அதன்படி 12 ஆண்டுகள் சும்மா இருந்த அருணகிரிநாத சுவாமிகளுக்கு எந்த கடவுள் சும்மா இரு என்று சொன்னாரோ அதே கந்த கடவுளே வந்து காட்சி தந்து திருப்புகழை பாடு என்கின்ற முதலையும் அவரே எடுத்து தந்தார். திருப்புகழ் என்கின்ற அந்த அற்புதமான நாமத்தை முருகப்பெருமானே அமைத்து தந்து பாடச் சொல்லி அருளியதனால் திருப்புகழை பாடினால் யம பயம் என்பது வராது. எதற்கும் நாம் வாழ்க்கையில் அஞ்ச வேண்டிய நிலை இல்லை என்பதையும் நமக்கு அருணகிரி பெருமான் பல இடங்களிலே பதிவு செய்து காட்டி அருளுகின்றார். பேச்சை தவம் சற்றும் இல்லாத என்னை இப்பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா, செஞ்சடாடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீச்சை புனைந்த பெருமான் குமாரன் தன் கிருபாகரனே, உன் தகப்பன் சாதாரணமானவரா? அப்படி தன்னுடைய தலை மீது கங்கையை சூடி இருக்கக்கூடிய பெருமானின் மகனே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்த பாவங்களில் இருந்து எங்களை விடுவித்து எங்களுக்கும் வாழ்க்கையில் எல்லா வகையான நலன்களையும் தந்துருள வேண்டும், பயம் இன்றி நாங்கள் வாழ வேண்டும் என்று 16,000 திருப்புகழ் அமுதமழையை பாடி அருளினார் அருணகிரிநாத சுவாமிகள். அந்த அழகான திருப்புகழ் அனைத்தும் முருகப்பெருமானுக்கு தற்போது விண்ணப்பம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த திருப்புகழை யார் ஒருவர் படிக்கிறார்களோ, முருகப்பெருமானுடைய கழலடியை யார் ஒருவர் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையிலே எந்த விதமான அச்சமும் நமக்கு ஏற்படாது. இதை அருணகிரிநாத சுவாமிகள் மட்டுமல்ல, முருகப்பெருமானை பாடிய அனைவருமே அதை பதிவு செய்திருக்கின்றார்கள். திருமுருகாற்றுப்படை எழுதிய நக்கீரர் சொல்லுகிறார், 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேலெனவேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும், முருகா 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 என்று ஓதுவார் முன் என்று நமக்கு மிக அழகாக எடுத்துரைக்கிறார். எல்லோருக்கும் அஞ்சக்கூடிய முகம் யமனுடைய முகம். அந்த முகம் தோன்றுகிற போது 6 முகமாக வந்து அவன் நமக்கு காட்சி தருவான். வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும். நம்மை வாழ்க்கையில பயப்படாத அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்படி நம்மளை பார்த்து பயப்படாத அப்படின்னு சொல்ற தோற்றம் எதுவா? முருகப்பெருமானுடைய தோற்றமாம். இந்த செந்தில் ஆண்டவரினுடைய தோற்றத்தை நாம் ரசித்து பார்த்தோமானால் அந்த தோற்றத்தை நம்மால் அந்த தோரணையை உணர முடியும். பூஜை செய்து கொண்டிருந்த மூர்த்தி, பூஜா மூர்த்தியாகிய இந்த செந்தில் ஆண்டவர் தேவர்கள் அழைத்த உடனேயே கையில் மலரோடு திரும்பி என்ன அப்படின்னு கேட்கிற மாதிரியே சுவாமி இருப்பார். இன்னைக்கும் நீங்க மூலஸ்தானத்துல போய் சுவாமிய பாத்தீங்கன்னா சுவாமி நம்மள என்ன அப்படின்னு விசாரணை செய்யற மாதிரியே நமக்கு தெரியும். என்னப்பா, ஏன் வந்த, என்ன வேணும் அப்படின்னு கேட்கிற மாதிரியே சுவாமி இருக்கிறார். அப்படின்னா நம் மீது எவ்வளவு காருண்யமாக சுவாமி இந்த தலத்திலே எழுந்தருளி இருக்கிறார் என்பதை நம்மால் இங்கே உணர முடிகின்றது.